ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருள் 100 நெய் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு பாக்கெட்டில் ஆஃப் தான்ப்பா எடுத்திருக்கேன், பாதி தான் எடுத்திருக்கேன், பாதி ப்ரெட் பாக்கெட் வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு ஜீனி 1/4 கிலோ, 1/4 லிட்ரு தண்ணி, முந்திரி, ஏலக்காய், திராட்சை, இது தான்ப்பா அதுக்கு தேவையானது. இது நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை நெய்யை ஊற்றி நல்லா வறுத்துக்கிறோம். அதே கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அந்த ப்ரெட்டையும் வறுத்து எடுத்துக்கிறோம். நான் எடுத்துருக்கிறது பால் ப்ரெட்டுங்கிறதுனால ஒயிட் கலராக தான் இருக்கும், ஆனால் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டேன். 1/4 லிட்ரு தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த 1/4 கிலோ ஜீனியை போட்டு நல்லா ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதி விட்டோம்னா நல்லா குழ குழன்னு வந்துடும்ப்பா. அதில் நெய் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நெய்யோ ஆயிலோ சேர்த்துக்க வேண்டியதில்லை. அந்த 100 நெய்லேயே முடிச்சுக்கலாம். நல்லா நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் எல்லாத்தையுமே அதில் போட்டுடுறோம். போட்டு நல்லா கிண்டி மிச்சம் என்ன பண்ணுறோம், இருக்கிற நெய்யை அது மேலே ஊற்றி லைட்டாக 2 பிரட்டினீங்கனாலே ரெடி ஆகிடுதுப்பா. சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சிம்பிளான ப்ரெட் அல்வா அருமையாக இருக்குது. ரொம்ப ஆயில் ரொம்ப நெய் தேவைப்படாது இதுக்கு. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா. நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு ஸ்நாக்ஸு ஈவினிங் டயத்தில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாம்ப்பா. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ப்ரெட் அல்வா.